நல்லதா நடக்கும்னு நினைக்கிறதுனால ஒன்னும் தப்பே இல்ல. தப்பா எதுவும் நடந்துடக்கூடாதுன்னு பயப்படுறதுலயும் தப்பு இல்ல. நம்ம என்ன செய்யணுங்கிறத சரியான நேரத்துல தெளிவா சிந்திச்சு செயல்பட்டா வாழ்க்கை எப்பவுமே வானவில் மாதிரி அழகா இருக்கும். மனசுல ஒரு வானவில் தோண மனதோட பேசலாம் வாங்க. தொடர்பு கொள்ள 0443632994 0443042277. இன்னைக்கு நிகழ்ச்சியில நம்ம கூட மனநல மருத்துவர் மேய்கண்டா மற்றும் மனநல ஆலோசகர் வசந்தி பாபு வந்திருக்காங்க. ரொம்ப மகிழ்ச்சி டாக்டர் நீங்க நிகழ்ச்சிக்கு வந்ததுக்கு. பொதுவாவே இப்ப பாத்தீங்கன்னா தூக்கம் அப்படிங்கறது எல்லாருக்குமே ரொம்ப ஒரு முக்கியமான விஷயமா தான் பார்க்கப்படுது. இப்ப கனவு வருது இல்லையா டாக்டர், அந்த கனவுக்கும் சில பேர் சொல்லுவாங்க என் கனவுல வந்தது அப்படியே நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு, அது உண்மையிலேயே அந்த கனவுல வர்றது நடக்கிறதுக்கான சாத்தியங்கள் இருக்கா, இல்ல இவங்களுக்கு அந்த மாதிரி பயம் இல்லனா அந்த மாதிரி தாட்ஸ் இருக்கிறதுனால அது வருதா? முக்கால்வாசி நேரங்கள்ல அவங்களுக்கு கனவுல வர்றது நடக்கிற மாதிரி சொல்றதெல்லாம் கனவுல எல்லா விஷயங்களும் வரும். எதிர்காலத்துல நடக்கக்கூடியதும் வரும், அவங்க கடந்த கால அனுபவங்களும் ஒரு மாதிரி பெட்டு பெட்டா கொஞ்சம் கிளாரிட்டி இல்லாம வேகா வரும். இந்த மாதிரி அவங்க சொல்றது எல்லாமே பாத்தீங்கன்னா அவங்களோட அனுபவத்துல இருந்தும் அவங்களோட இதுல இருந்தும் பார்த்துட்டு இருக்கிறத எதேச்சியா நடக்கிறத அவங்க ரிலேட் பண்ணி சொல்லுவாங்களே தவிர அந்த அளவுக்கு அது ஒரு எக்ஸ்ட்ரா சென்சரி பவர் இருக்கும். அந்த கனவுல வர்றதை வச்சுட்டு அந்த கனவுல வந்த மாதிரியே நடந்துச்சுன்னு சொல்றதெல்லாம் நம்ப முடியாத ஒண்ணு. அது அந்த மாதிரி நடக்கிறது யாருக்கும் கிடையாது. பட் இவங்களுக்கு அந்த மாதிரி தோணும், ஏற்கனவே எனக்கு கனவுல வந்தெல்லாம் நடக்குதுன்னு. அண்ட் இந்த மாதிரி கனவுல நடக்கிறதுல ஒரு சிலருக்கு தூக்க குறைபாடுகள் இருந்தாலோ இல்ல தூக்கம் கொஞ்சம் விட்டு விட்டு வந்தாலோ அவங்க கனவுகள் அடிக்கடி ஞாபகம் இருந்தாலோ அதுக்கு அவங்களுக்கு வேற ஏதாவது குறைபாடுகள் இருக்கான்னு பாக்கணுமே தவிர அந்த மாதிரி நம்புறது வாய்ப்பு. நம்ம மனதோடு பேசலாம்ல தென்காசியில இருந்து கவிதா நம்ம கூட இணைஞ்சிருக்காங்க. வணக்கம் கவிதா. வணக்கம் மேடம். சொல்லுங்க கவிதா, நீங்க எதை பகிர்ந்துக்க போறீங்க? மேடம் நான் லவ் மேரேஜ் பண்ணி கல்யாணம் முடிச்சேன். சரிமா. ஹஸ்பண்ட் ரொம்ப ட்ரிங்க் பண்ணிட்டு ரொம்ப சுத்திட்டு வேலைக்கு போகாம ரொம்ப கஷ்டப்படுத்தி. கவிதா கொஞ்சம் சத்தமா பேச முடியுமா? ஹஸ்பண்ட் ரொம்ப ட்ரிங்க் பண்ணிட்டு வேலைக்கு போகாம ரொம்ப கஷ்டப்படுத்திட்டு இருந்தாங்க. சரிங்க. இப்பதான் ஒரு குழந்தை பிறந்து இறந்துருச்சு. சரிமா. நான் அவங்க ரொம்ப நேசிக்கிறேன்னு நினைக்கிறேன். அவங்க ரொம்ப ஃபாரின் போயிருக்காங்க. அந்த பீரியட் என்னால தாங்க முடியல. அங்க போயிட்டு யாரு கூடயும் பேசுவாங்களோ வைப்பாங்களோ அந்த மாதிரி எல்லாம் எனக்கு தோணுது மேடம். எதனால? சரிமா. வசந்தி பாபு. கவிதா வணக்கம். வணக்கம் மேடம். உங்க கணவனோட பிரிவுனால உங்களுக்கு தனிமையா இருக்குன்னா குழந்தையும் இல்லன்னு நினைக்கிறீங்க? ஆமா மேடம். ஆமாமா, நீங்க தனியா இருக்கிறதுனால உங்களுக்கு இது மாதிரி தேவையில்லாத எண்ணங்கள்லாம் வரலாம். சரியா? நீங்க என்ன பண்றீங்க, வேலைக்கு எதுவும் போறீங்களா? இல்ல, மறுபடியும் கன்சீவா இருக்குன்னு சொல்லி செக் பண்ணிட்டு வந்தால சொன்னாங்க. வேலைக்கு எதுவும் போகல. ஓகே, கன்சீவா இருக்கீங்க, நீங்க நல்லா ரெஸ்ட் எடுங்க, பாசிட்டிவா நினைங்க கவிதா. உங்களுக்கு என்னென்ன விருப்பமான விஷயங்கள், ஒரு பாட்டு கேட்கறதுல ஆரம்பிச்சு கோயிலுக்கு போறதுல இருந்து பிரியமான சிநேகிதிகள் யாராவது இருந்தா அவங்கள போய் பாக்குறதோ இல்ல அவங்களுக்கு வீட்டுக்கு வர சொல்றதோ, அது மாதிரி உங்களை ஒரு 18 மணி நேரம் உங்க ஃபுல்லா ஆக்குபை பண்ற மாதிரி வச்சுக்கோங்க. சரியா? இல்ல மேடம், அந்த மாதிரி சூழ்நிலை எதுவுமே எனக்கு அமைய போறது இல்ல. ஏன்னா லவ் மேரேஜ் பண்றதுனால யாரும் என்கிட்ட பேச மாட்டாங்க. வீட்லயும் சரி, மேரேஜ் பண்ண வீட்லயும் சரி, எங்க யாரும் அவ்வளவா பேச மாட்டாங்க. தனியாதான் இருக்கேன் இப்போதைக்கு. பக்கத்து வீட்டுல இல்லையாமா? சரி, உங்க உறவினர் தான் பேச மாட்டேங்கிறாங்க. சரி, உனக்கு ஃப்ரெண்ட்ஸ், உன்னோட ஸ்கூல்ல படிச்ச ஃப்ரெண்ட்ஸோ இல்ல பக்கத்து வீட்டுல இருப்பாங்க, பக்கத்துல இருக்கிறவங்க, அவங்க யாரா உங்ககிட்ட பேசுவாங்களா? என்னதான் அவங்க பேசினாலும் ஹஸ்பண்ட் நம்ம கிட்ட பேச மாட்டாரு, அந்த மாதிரி எண்ணம் தான் வருது. ஆனா அவர் போன் கால் கூட அவர் பண்ண மாட்டாரு. நீங்க அவர்கிட்ட சொன்னீங்களா? நீங்க அதுக்கு போன் பண்ணி நீங்க கூப்பிட்டு பேச முடியுமா அவரை? உங்க வீட்டுல போன் இல்ல மேடம், ஃபாரின்ல இருக்கிறதுனால பைசா நம்மளால போட்டு பேச முடியாது இல்லையா, அதனால அவங்க கால் பண்ணா மட்டும்தான் பேச முடியும். இல்ல, முதல்ல எல்லாம் ஃபாரின்ல இருந்தா அப்படிதான். இப்ப ஸ்கைப் இருக்குது, ஃபேஸ் டைம் இருக்குது, அது மாதிரி நிறைய கனெக்டிவிட்டிக்கு நிறைய இருக்குது. அது மாதிரி நீங்க பேசி பாக்கலாமே. உங்க வீட்டுல இது இருக்குதா, உங்க லேப்டாப் இல்லாட்டினா ஒரு நல்ல போன் வச்சிருக்கீங்களா உங்க கணவனோட பேசுற மாதிரி? இல்லைங்க மேடம். அடுத்த தடவை உங்க கணவர் பேசுறப்ப அது மாதிரி ஏதாவது கனெக்டிவிட்டிக்கு ஏதாவது கேட்டு பாக்கலாம் நீங்க. சரியா?
அவங்க இப்ப என்கிட்ட சரியாவே பேசுறது கிடையாது. இங்க இருக்கிறப்பவே அப்படிதான், நான் சொல்ற பேச்ச கேட்க மாட்டாங்க. ஏற்கனவே இடையில யாருக்கிட்டயோ பேசிட்டு இருக்கிறேன்னு சொல்லி கண்டுபிடிச்சு அதனால கொஞ்சம் பிரச்சனை வந்தது. நீங்க கண்டுபிடிச்சீங்களா? நீங்க கண்டுபிடிச்சா அதனால பிரச்சனை வந்ததா? கண்டுபிடிச்சு வீட்டுல சொல்லிட்டேன். சொல்லி அவங்க கண்டிச்சு அங்க போய் ஒழுங்கா இருங்க சொல்லி சொல்லிருக்காங்க. இருந்தாலும் என் மனசுக்குள்ள அங்க போய் இந்த மாதிரி இருப்பாங்களோ அப்படின்னு ஒரு எண்ணம் ஓடிட்டு. இதுல கணவர் அங்க இருக்கிறதுனால நீங்க ஃபர்ஸ்ட் பாசிட்டிவா திங்க் பண்ண பாருங்க. ஏன்னா இப்ப தனிப்பட்ட ஆள் கிடையாது, நீங்க கன்சீவா இருக்கேன்னு வேற சொல்றீங்க. கரெக்டா? உங்களோட மனசுல இருக்க எண்ணங்கள்லாம் குழந்தைகளுக்கும் பாஸ் ஆகும். அதனால நீங்களா இல்லாத விஷயத்த அவர் இருக்குன்னு நினைக்காம, அவர் நல்லா இருப்பாரு, சீக்கிரம் வந்துருவாரு, நம்ம இந்த குழந்தை தங்கணும், நம்ம நல்லபடியா குழந்தைய பெத்து எடுக்கணும்னு சொல்லி நீங்க நினைச்சீங்கன்னா குழந்தை வரும். குழந்தை வந்ததுக்கு அப்புறம் உங்களுக்கு டைமே இருக்காது, குழந்தையோட நேரம் சரியா போயிடும். அதனால தயவு செய்து பாசிட்டிவா திங்க் பண்ணுங்க, உங்களுக்கு எல்லாமே நல்ல விதமா நடக்கும். கவிதா, நீங்க உங்க கணவர் கூட பேசணும் அப்படிங்கிற எண்ணத்தை அவர் எப்பயாவது பேசும்போது அவர்கிட்டயும் வெளிப்படுத்துங்க. அது போக இப்போ நீங்க கன்சீவா இருக்கிறதுனால அந்த குழந்தையோட வளர்ச்சியை நினைச்சு நீங்க சந்தோஷமா இருந்தீங்கனாலே இந்த கவலைகள் உங்ககிட்ட இருந்து கொஞ்சம் கொஞ்சமா குறையறதுக்கான வாய்ப்பு இருக்கு. டாக்டர், இப்ப அவங்க ஒரு இன்செக்யூர் ஃபீலிங்ல இருக்காங்க இல்லையா, எங்க கணவர் என்கிட்ட பேசுறது இல்ல, தனிமையில இருக்கேன் அப்படின்னு. இந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன்ல இருக்கும்போது அதை அவங்க எப்படி எதிர்கொள்ளணும்? இருக்கிறவங்க ஜென்ரலா, இவங்கன்னு இல்ல, பொதுவா யூஸ்வலாவே இந்த இன்செக்யூரிட்டி வர்றது நிறைய நேயர்களுக்கும் சரி மக்களுக்கும் சரி அவங்களோட கடந்த கால அனுபவங்கள்ல இருந்து வரும். ஒண்ணு, அதுக்கு முன்னாடி அவங்க கணவர் கல்யாணத்துக்கு முன்னாடி அவரோட தொடர்பு வச்சிருக்கலாம், இல்ல கல்யாணத்துக்கு பிறகு கூட கணவன் மனைவிக்குள்ள அந்த நம்பிக்கை இல்லாம இருக்கலாம். நாங்க ட்ரஸ்ட் சொல்லுவோம். அந்த ட்ரஸ்டும் ஒரு காதலும் அவங்களுக்குள்ள இல்லாம இருந்துச்சு, புரிதல் இல்லாம இருந்தாலும் இந்த மாதிரி அவங்களுக்கு உள்ள ஒரு இன்செக்யூரிட்டி வரலாம். இந்த இன்செக்யூரிட்டி வராம இருக்கணும்னா ஒருத்தர் நல்லா புரிஞ்சுக்கிட்டு ஒருத்தர் விட்டு கொடுத்து அவங்க ஈக்குவலா ரெண்டு பேரும் அவங்கள நம்பணும். நம்பி இருந்தா மட்டும்தான் அந்த இன்செக்யூரிட்டி கம்மியாகும். பொதுப்படையானா இந்த மாதிரி தான் நிறைய பேர் அந்த ட்ரஸ்ட் இதெல்லாம் வராததுனால மனைவிக்கு தெரியாம கணவன் வேறொருத்தரோட தொடர்பு வைக்கிறது, அதே மாதிரி அந்த பக்கமும் மனைவி கணவன் தெரியாம வேற ஒருத்தர் வெறும் போன் கால்ஸ்ல கூட தொடர்பு இருக்கலாம். இந்த மாதிரி ஒரு எமோஷனல் சப்போர்ட் இல்லாம இது ரொம்ப காமனா பாக்கலாம். அடுத்ததா மதுரையில இருந்து சாம் நம்ம கூட இணைஞ்சிருக்காரு. வணக்கம் சாம். வணக்கம். வணக்கம் மேடம். சொல்லுங்க சார். 44 வயதாகுது. ஏன்னா திருமணமாகி மனைவி இருக்காங்க. சொல்லுங்க சாம், கேக்குது. எனக்கு என்னன்னு கேட்டீங்கன்னா, அதிகமா ஏதாவது விவாதங்கள் வீட்டுல குடும்பம் பிரச்சனைகள் இப்படி ஏதாவது நிறைய விவாதங்கள் ஆரம்பிச்ச உடனே ஒரு உச்சத்துக்கு போன உடனே செல்ஃப் கண்ட்ரோல் என்ன செஞ்சேன்னா, அவங்க ரொம்ப நிற்கிறதுனால அவங்கள அடிக்க கூடாது அப்படின்றதுனால என் தலையிலேயே நானே ரொம்ப அடிச்சுக்கிறேன். ரொம்ப அக்ரெசிவ் வார்த்தை சமயங்கள்ல ரொம்ப சுவரில் மோதுறது, கதவுல மோதுறது, இந்த மாதிரி எல்லாம் ரொம்ப அக்ரெசிவா நடந்துக்கிறேன். ஒவ்வொரு இது நடந்த பிறகு ரொம்ப நேரத்துக்கு பிறகு நம்ம இதுல அடுத்து செய்யப்படாது அப்படின்னு நினைச்சாலும் என்னால தவிர்க்க முடியல. பிரச்சனைகள் அதிகமா இருக்கு சார். சின்ன சின்ன பிரச்சனைகள், அதாவது அது ஒண்ணும் இல்ல, சின்ன ஏதாவது குடும்பத்துல நடக்கிற சின்ன ஆர்குமெண்ட்ஸ் இந்த மாதிரி எதுவும் தெரியும். அது ஒரு கிளைமேக்ஸ் நம்மளே என்ன செஞ்சுக்கிறோம், அவங்கள அடிக்க கூடாது அப்படிங்கறதுனால எங்கேயான தாக்கி மாதிரியான ஒரு சூழ்நிலை எப்படி ரொம்ப சைக்காலஜிக்கலா பெரிய டிப்ரெஷனா இருக்கு. கண்டிப்பா சார். டாக்டர் மேய்கண்டால், இல்ல நீங்க சொன்னீங்க இந்த மாதிரி சின்ன சின்ன பிரச்சனைகள் வாக்குவாதங்கள் வரும்போது கோவத்தை வெளிக்காட்ட முடியாம அதை உங்க மேலேயே திருப்பிக்கிறீங்க. நீங்க அடிச்சுக்கிறீங்க, செவுத்துல முட்டிக்கிறீங்களா இல்ல என்ன பண்றீங்க? நீங்க தலையில அடிச்சுக்கிட்டு உங்க கையாலே தலையில அடிச்சுக்கிறீங்களா? ஆமா ஆமா. இது வாக்குவாதங்கள்ல கோவம் ரொம்ப முத்தி போகும்போது வருதா இல்ல மத்த நேரங்களையும் பண்றீங்களா? கோவம் முத்துறப்பதான். இது தனியா யூஸ்வலா நாங்க என்ன சொல்லுவோம்னா, இது ஆங்கர் மேனேஜ்மெண்ட் சொல்லுவோம். கோவத்தை கட்டுப்படுத்துறதுக்கு நிறைய வழிகள்லாம் இருக்கு, அதுக்குன்னு தனியா டெக்னிக்ஸ் எல்லாம் இருக்கு. எப்ப நம்மளுக்கு கோவம் வருது, அந்த கோவம் வரும்போது எது நம்ம கோவத்தை ஜாஸ்தி பண்ணுது, அதுக்கப்புறம் நம்ம அது கோவம் வந்தா நம்ம என்ன பண்றோம், அதை வேற எப்படி ஹேண்டில் பண்ணலாம்லாம் அது தனித்தனியா ஒவ்வொரு இன்சிடென்ட்டா உங்களுக்கு நடக்கிறது இல்லையா. சின்ன சின்ன பிரச்சனைகள் சொல்றீங்க இல்லையா, இந்த சின்ன சின்ன பிரச்சனைகளையும் ஒன்னொன்னா எடுத்து வச்சு உங்களுக்கு மனசுக்கு பிடிச்சவங்களோட இல்ல நீங்க உங்க கோவம் உங்க மனைவியோட தான் வருதுன்னா அதை எப்படி தவிர்க்கலாம் அவங்களோட உட்காந்து பேசி பார்க்கலாம். அதுக்கு மேலேயும் உங்களுக்கு அந்த கோவத்தை தவிர்க்க முடியலன்னா இந்த ஆங்கர் மேனேஜ்மெண்ட்டுக்கு தனியா கவுன்சிலிங் எல்லாம் இருக்கு. ஒரு மனநல ஆலோசகரையோ இல்ல மனநல மருத்துவரையோ பார்த்து இந்த கோவத்தை எப்படி தவிர்க்கலாம்னு பார்க்கலாம். அந்த கோவம் வெளிப்படுத்துறது கோவம் வர்றது ரொம்ப இயற்கையான விஷயம். எல்லாருக்குமே கோவம் வரும். ஆனா அது வெளிப்படுத்துறத நம்ம
நீங்க அது கரெக்டா சொன்னீங்க. அடுத்தவங்க அடிக்கக்கூடாது, மெயினா வந்து நம்ம மனைவி அடிக்கக்கூடாதுன்றதுக்காக அதுக்காக தன்னையே அடிச்சுக்கணும்ன்ற தேவையில்லை. அடுத்தவங்களை அடிக்கிறதும் ஒண்ணுதான், தன்னை தானே துன்படுத்திக்கிறதும் ஒண்ணுதான். இது ரெண்டுமே இல்லாம உங்க கோபத்தை வேற வழியா வந்து வெளிக்காட்டுறது அது அடாப்டிவ் வே சொல்லுவோம். உங்க கோபமா இருக்க நேரத்தில் நம்ம கொஞ்சம் சும்மா இருக்கலாம், கொஞ்சம் வெளியே போயிட்டு வரலாம், இல்ல உங்களுக்கு பிடிச்ச வேற விஷயங்கள் செய்யலாம், இல்ல மியூசிக் கேட்கலான்ட்டு நிறைய வழி இருக்கு அது பண்றதுக்கு. அந்த மாதிரி விஷயங்கள் பண்ணிக்கலாம். நீங்க பாருங்க, உங்களுக்கு கண்ட்ரோல் பண்ண முடியல, உங்க மனைவியோட பேசி கலந்து பேசினதுக்கு அப்புறம் இந்த மாதிரி தொடருதுன்னா ஒரு மனநல ஆலோசகரையோ மருத்துவரையோ பாருங்க. சரிங்களா? சாம், டாக்டர் சொன்ன ஆலோசனைகளை நீங்க எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறமும் உங்களுக்கு அந்த கோபங்கள் தொடர்ந்து இருந்துச்சுன்னா ஒரு நல்ல மனநல ஆலோசகரை நீங்க அணுகலாம். அடுத்ததா திருச்சூர்ல இருந்து சங்கர் நம்ம கூட இணைஞ்சிருக்காரு. வணக்கம் சங்கர். வணக்கம் மேடம். சொல்லுங்க சங்கர், நீங்க எதை பகிர்ந்துக்க சொல்லுங்க சங்கர். சார், எனக்கு வந்து ஒரே ஒரு எங்க போனாலும் ஒரே பதக்கமா இருக்கு சார். ஆபீஸுக்கு போனாலும் எங்க போனாலும் ஒரே பதக்கமா இருக்கு. உங்களுக்கு எவ்வளவு நாளா இந்த பதட்டம் இருக்கு சங்கர்? ஒரு 3 மாசமா இருக்கு சார். ஆபீஸ்ல போய் நல்லா எழுதுனாலுமோ கை கால் வந்து நடுங்குது சார். எந்த மாதிரியான விஷயங்கள் அப்ப உங்களுக்கு இந்த பதட்டம் வருது சங்கர்? அதாவது ஒரு 4 பேர் முன்னாடி ஏதாவது எழுதுனாலோ வச்சாலோ ஆட்டோமேட்டிக்கா கை நடுங்குது சார். சொல்லுங்க சங்கர். இது மனசால ஏற்படுதா உடலால ஏற்படுதான்னு ஒண்ணும் தெரியல சார். சொல்லுங்க சங்கர், நீங்க இதுக்கு டாக்டர் பாத்தீங்களா? இல்ல, டாக்டர் பாக்கல மேடம். சரி சங்கர், இத பத்தி நம்ம பாக்கலாம். வசந்தி பாபு. சங்கர், நீங்க வந்து முதல்ல ஒரு டாக்டரை போய் பார்க்கணும் சங்கர், சரிங்களா? அப்பதான் வந்து உங்களுக்கு வந்து உடலளவால ஏதாவது பாதிப்பு ஏற்பட்டு இருந்ததுன்னா அந்த படவெடுப்புக்கு உங்க வயது என்னன்னு தெரியல, உங்களுக்கு பிபி இருக்கா, வேற ஏதாவது இஷ்யூஸ் இருக்கா, டாக்டர்ஸ் பாப்பாங்க. அதுக்கு தேவையான மருத்துவம் எடுத்துட்டீங்கன்னா அப்ப சரியாயிடுச்சுன்னா அப்படியே விட்டுறலாம். அதையும் மீறி உங்களுக்கு வந்து இந்த மாதிரி பதட்டம் தொடர்ந்து வந்ததுன்னா ஒரு மனநல ஆலோசகரோ இல்ல மருத்துவரோ நீங்க போய் பார்த்தா கூடிய விரைவில் வந்து உங்களோட பிரச்சனைக்கு தீர்வு கிடைக்கும். விருதுநகர்ல இருந்து சுபா நம்ம கூட இணைஞ்சிருக்காங்க. வணக்கம் சுபா. வணக்கம் மேடம். சொல்லுங்க சுபா, நீங்க எதை பகிர்ந்துக்க போறீங்க? மேடம், எனக்கு வந்து இப்ப வந்து பாத்தீங்கன்னா ஏதாவது ஒரு வேலை பாத்துக்கிட்டு இல்ல, அந்த வேலை சரியாவே செய்யல அப்படின்னு சொல்லி திருப்பி செய்ய வேண்டியதா இருக்குது. அந்த நேரம் பாத்தீங்கன்னா அந்த திருப்தியாவே செய்யற மாதிரி இல்லங்க, திருப்பி செய்யும் போது டென்ஷன் ஆயிடுது, கோபங்கள் அதிகமா வந்துருக்கு. எந்த மாதிரி வேலைகள் செய்யும் போது உங்களுக்கு அந்த மாதிரி இருக்குமா? அதாவது எனக்கு எந்த வேலையுமே வீட்டுல இப்ப ஒரு பொருளை வந்து ஒரு இடத்துல வச்சோம்னா அந்த பொருள் சரியா இருக்கான்னு திருப்பி அதை நோண்டிக்கிட்டே இருக்கிறது. அது உடனே பாத்தீங்கன்னா டென்ஷன் ஆயிடுது, கை கால் நடுக்கம் எடுத்துருது. அந்த டயத்துல வந்து பசங்க ஏதாவது சொன்னா கூட கோபம் வந்து பசங்களை அடிச்சிடுறேன். உங்க குடும்ப வாழ்க்கை சந்தோஷமா இருக்காமா? அதாவது ஹஸ்பண்ட் வந்து அவங்க ஒரு சில நேரம் ஏதாவது பேசினாங்கன்னா அங்கே இந்த டென்ஷன் ஆகுறோம் பாத்தீங்கன்னா கோபம் அதிகம் வந்து கத்த ஆரம்பிச்சிருங்க. நீ கோவப்படாதமா கத்தாதமா அப்படிங்கிறாங்க ஹஸ்பண்ட் வந்து. எனக்கு புரிஞ்சுக்கிட முடியுது, நீங்க என்னைய டாக்டர்கிட்ட கூட்டுக்கோங்க, நான் தேவையில்லாதெல்லாம் நான் கோவப்படுறேன், பசங்களை அடிக்கிறேன், அடிச்சுட்டு வந்து நான் நேரம் வந்து பின்னாடி நான் வருத்தப்படுறேன். அதே என்னன்னு அதாவது இப்ப ஒரு யார்த்தையாவது பேசணும்னா கூட அது இதை பேசிட்டேனே கோவப்பட்டேன்னு சொல்லி இந்த கைகள் உங்கள்கிட்ட பேசல கூட அந்த கை கால் நடுக்கம் இருக்குது, பதட்டம் அதிகமா இருக்குது. நீங்க கவலைப்படாதீங்க சுபா. டாக்டர் மேகண்டா, எனக்கு ரொம்ப முக்கியமா இருக்கிறது பாத்தீங்கன்னா ஒரு வேலை செஞ்சோம்னா அதை டக்குன்னு செய்ய முடியல, அந்த வேலையை திருப்பி செய்ய வேண்டியதா இருக்கு. அவங்க ஹஸ்பண்ட் வந்து நீங்க என்ன காரணத்தினால நீங்க இப்படி நடந்துக்கிறீங்கன்னு டாக்டர் சொல்லுவாங்கம்மா. நீங்க சொன்னீங்க இல்லையா, ஒரு வேலை செஞ்சா திரும்ப செய்யறீங்கன்னு. இந்த மாதிரி ஒரு வேலையை வந்து திரும்ப செய்யறது, அது கரெக்டா செஞ்சோமா இல்லையான்னு அவங்களுக்கு டவுட் வந்துட்டே இருக்கும். அது வந்து நாங்க பத்தாலஜிக்கல் டவுட்னுவோம். ஒரு லெவலுக்கு மீறி அவங்களுக்கு டவுட் வரும். நம்ம கரெக்டா செஞ்சிருக்கோம்னு அவங்களுக்கு தெரிஞ்சா கூட அவங்களுக்கே சில்லியா அது திரும்ப செக் பண்ணணும்னு தோணும். செக் பண்ணிட்டே இருப்பாங்க. இதை ஜஸ்ட் ரைட் அப்சஷன் சொல்லுவாங்க. நம்ம ரைட்டா பண்ணாமா இல்லையான்னு செக் பண்ணிட்டே இருக்கணும்ட்டு. இந்த மாதிரி சந்தேகம் வர்றது வந்து ஒரு பதட்ட நோயில ஒரு டைப். இது அது வந்து நாங்க இங்கிலீஷ்ல வந்து ஓசிடி சொல்லுவோம், அப்சசிவ் கம்பல்சிவ் டிசார்டர்னு. எண்ணங்கள் திரும்ப வரும். திரும்ப வர்ற எண்ணங்கள் பேர் அப்சஷன். அது எண்ணங்கள் வந்த உடனே உங்க பதட்டம் அதிகமாகி உங்களுக்கு கை நடுக்கலாம் ஆகி அது கரெக்டா பண்ணோமான்னு செக் பண்ணுவீங்க. செக் பண்றது கம்பல்ஷன் சொல்லுவாங்க. கட்டாயமா செக் பண்ணணும்னு தோணும். செக் பண்ணாலா திருப்தி வரும்னு பார்த்தா வராது. திரும்ப பண்ணிக்கிட்டே இருக்கணும்னு தோணும். இது பதற்றத்துல ஒரு வியாதியை தவிர இதனால உங்களோட எனர்ஜி உங்களுக்கு ரொம்ப டயர்ட் ஆயிடும். இந்த மாதிரி செக் பண்ணி பண்றதுனால உங்களோட மற்ற வேலைகளை வந்து உங்களால முழு கவனம் கொடுத்து செய்ய முடியாது. இது வந்து நீங்க உடனே ஒரு மனநல மருத்துவரை பார்த்து, இந்த மாதிரி நான் போன்ல கூட கேட்டேன், அப்சசிவ் கம்பல்சிவ் டிசார்டர்னு சொன்னாங்க. எனக்கு அந்த பதட்ட வியாதி இருக்கான்ட்டு ஒரு டீடைல்டா செக் பண்ணிக்கிட்டு
இப்ப நல்ல மருந்துகள்லாம் வந்துருச்சு. அந்த மருந்துகள் ஒரு 2 மாசம் தொடர்ந்து சாப்பிட்டா இந்த பதட்டமும் குறைஞ்சிரும், இந்த மாதிரி வர்ற எண்ணங்களும் குறைஞ்சிரும். அதுக்கு மீறியும் ஒரு சில பதட்டமும் எண்ணமும் வந்துச்சுன்னா அதுக்கு தேவைப்பட்ட மனநல ஆலோசகர்கிட்ட நீங்க ஒரு கவுன்சிலிங் எடுத்துக்கலாம். உடனே நீங்க உங்க கணவர் கூட்டு போறாங்கன்னா வெயிட் பண்ண வேண்டாம், நீங்களே போயிட்டு ஒரு மனநல மருத்துவரை பாருங்க. சரிங்களா? சுபா, டாக்டர் சொன்ன மாதிரியான டிசார்டர் உங்களுக்கு இருக்குதா அப்படின்னு நீங்க ஒரு நல்ல மனநல மருத்துவர் அணுகி அவங்க கிட்ட கேளுங்க. அப்படி இருந்துச்சுன்னா அதுக்கான மருந்து மாத்திரைகளை அவங்க உங்களுக்கு கொடுப்பாங்க. அடுத்ததா திருப்பூர்ல இருந்து ரமேஷ் நம்ம கூட இணைஞ்சிருக்காரு. வணக்கம் ரமேஷ். சொல்லுங்க ரமேஷ், நீங்க எதை பகிர்ந்துக்க போறீங்க? மேடம், நான் இப்போ திருப்பூர்ல நான் பனியன் கம்பெனில நான் ஒரு பவர் டேபிள் கான்ட்ராக்ட் மாதிரி நான் போட்டு செஞ்சுக்கிறேன். எனக்கு கீழே பாத்தீங்கன்னா ஒரு 20 பேர் வேலை செய்யறாங்க. சரிங்க. அங்க பாத்தீங்கன்னா எனக்கு வேலையில பாத்தீங்கன்னா ரொம்ப ஹார்ட் ஒர்க் ஆச்சு. ரொம்ப டென்ஷன் அதிகங்க. அங்க ஃபீஸ் அந்த ஆர்டர் சீக்கிரம் முடிக்கணும், இந்த டேட்டுக்குள்ள சீக்கிரம் முடிக்கணும் அப்படின்னு ஒரு டென்ஷன் இருக்குங்க. சரி. இப்ப நம்ம காலையில நம்ம ஒரு 8:30 மணிக்கு நம்ம ஒர்க்குக்கு போனோம்னா அங்க எல்லா வேலையும் எல்லாம் அதெல்லாம் பாத்துட்டு வீட்டுல நம்ம ஒர்க் முடிச்சுட்டு வீட்டுல பாத்தீங்கன்னா நம்ம எண்ணங்கள் பாத்தீங்கன்னா அங்க எந்தெந்த இடத்துல என்னென்ன வேலை செஞ்சிருக்கிறோம் அந்த எண்ணங்கள் அந்த டென்ஷன் அது சுத்தி அதே ஞாபகமா அதே தான் ஓடிட்டு இருக்கு. எந்தெந்த ஏதோ மிஸ் பண்ணிட்டோமா, ஒர்க் ஏதாச்சும் நம்ம வெண்டிங் வச்சுக்கிறோமா அப்படின்னு அதே எண்ணங்கள் தான் வருது. இப்ப வீட்டுல பார்த்தோம்னா ஒய்ஃபு கூட நிம்மதியா பேச முடியல, அம்மா கூட பேச முடியல. அடுத்த ஏதாவது கேள்வி கேட்டா கூட நம்ம எண்ணங்கள் நம்ம அங்கேயே நம்ம என்ன வேலை செஞ்சோம் பண்ணோம் அப்படிங்கிற அந்த எண்ணங்கள் சுத்தி அங்கேயேதான் போகுதுங்க. சரிங்க ரமேஷ், நம்ம இத பத்தி பாக்கலாம். பாபு, ரமேஷ், நீங்க லைஃபையும் ஒர்க்கையும் முதல்ல பிரிச்சு பார்க்க தெரிஞ்சுக்கணும் ரமேஷ். சரிங்களா? உங்களோட ஒர்க்க உங்களை 20 பேர் வேலை பாக்குறாங்கன்னு சொல்றீங்க. அப்ப தலைமை ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கணும். சோ இங்க ஒரு டைம் மேனேஜ்மெண்ட், ஒரு கோலை அச்சீவ் பண்ணணும்னா அதுக்கு ஒரு டைம் டேபிள் போடணும். இத்தனை மணிக்கு இத்தனை பேர் பண்ற வேலையை பண்ணணும்னு சொல்லிட்டு ஒரு டைம் டேபிள் போட்டுட்டு அந்த கோலை அச்சீவ் பண்றதுக்கு டைமையும் இந்த டைம்ல முடிக்கணும்னு சொல்லி மேனேஜ் பண்ணீங்கன்னா நிச்சயமா நீங்க ஹார்ட் ஒர்க்கர் உங்களால பண்ண முடியும். சோ கிளியரா இத்தனை மணி நேரத்துல இவ்வளவு விஷயம் நடக்க முடியும்னு சொல்லி ஒர்க்க சரி பண்ணிட்டீங்கன்னா இது கேர் அவுட் ஆகி வீட்டுக்கு வராது. சோ நீங்க ஒண்ணு நீங்க நல்லா வேலை செய்றீங்க, பட் பிளான் பண்ணாம பண்றீங்க. பிளானிங் அண்ட் டைம் மேனேஜ்மெண்ட் ஒர்க்கையும் சரியா இருக்கும். வீட்டுல ஒர்க்க முடிச்சிட்டீங்கன்னா வீட்டுல போய் மனைவியோட அம்மாவோட நல்ல சந்தோஷமா இருக்கலாம். ரமேஷ், நீங்க உங்களுடைய வேலைகளை எவ்வளவு நேரத்துக்குள்ள முடிக்கணும் அப்படிங்கறத முத நாளே உட்காந்து பிளான் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு அடுத்த நாள் அது ஒரு சுமையாவே தெரியாது. அடுத்ததா சென்னையில இருந்து சாந்தி நம்ம கூட இணைஞ்சிருக்காங்க. வணக்கம் சாந்தி. மேடம், என் டாட்டர் +1 சேர்த்திருக்கேன் வேற ஸ்கூல்ல. சரி. 10th இருந்து +1 இப்ப வேற ஸ்கூல் சேர்த்திருக்கேன். சரிங்கம்மா. 1 வீக் அப்ப போயிட்டு இருக்கா. ஆனா டெய்லி அழுதுட்டே இருக்கா. அவ முதல்லயே சொன்னா நான் சேர மாட்டேன், நான் வேற ஸ்கூல் போக மாட்டேன்னு சொன்னா. ஆனா நான் தான் அவளை இந்த ஸ்கூல் பெட்டரா இருக்கும் சொல்லி சேர்த்தேன். டெய்லி எனக்கு மறுபடியும் நான் அந்த ஸ்கூல்லே போறேன் அப்படின்னு அழுகுறா. அவங்களுக்கு இந்த ஸ்கூல்ல என்ன பிரச்சனை நீங்க கேட்டீங்களாமா? ஒரு பிரச்சனை இல்ல. எனக்கு ஃப்ரெண்ட்ஸ் தான் முக்கியம். எனக்கு ஃப்ரெண்ட்ஸ் விட்டுட்டு இருக்க முடியல. எனக்கு இந்த ஸ்கூல்ல ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பிடிக்கல அப்படின்னு சொல்றா. சரிமா. அத இப்போ டெய்லி ரொம்ப ஃபீல் பண்றா. அது மனசு கஷ்டமா வேற இருக்கு. ஃபீஸ் வேற பே பண்ணியாச்சு, புக்ஸ் எல்லாம் வேற வாங்கியாச்சு. சரி. இப்ப என்ன மேம் செய்யறது? இப்பே ஸ்கூல்லே விட்டுடலாமா? கண்டிப்பாமா, நம்ம பாக்கலாம். டாக்டர் மேகண்டான், நீங்க கேக்குறது ரொம்ப ஸ்பெசிபிக்கான கொஸ்டின் கேக்குறீங்க. இது இங்க நாங்க என்ன விட கொடுத்தாலும் அல்டிமேட் டெசிஷன் நீங்களும் உங்க பொண்ணும் கலந்து பேசிதான் எடுக்க வேண்டியது இருக்கும். முதல்ல ஒரு ஸ்கூல் அவங்களுக்கு நல்லா செட் ஆகி அவங்க ஃப்ரெண்ட்ஸோட நல்லா போயிட்டு இருக்குன்னா, ஒரு 10th முடிச்சு +1 படிக்கிற பொண்ணு அவங்களுக்கு நீங்க சொல்றத வச்சு பார்க்கும்போது அவங்களுக்கு இருக்க எக்ஸ்போஷர்ல அவங்களுக்கு இந்த டெசிஷன் எடுக்கிற அளவுக்கு அவங்க கிளியர் மைண்டோட தான் இருக்கிற மாதிரி தெரியுது. அவங்க வேணான்னு சொன்னப்பயே நீங்க ஸ்கூல் மாத்தாம பரவாயில்ல, எது பெட்டர் ஸ்கூலு, இதுதான் பெட்டர் ஸ்கூலு, இந்த ஸ்கூல் கொஞ்சம் கம்மியான ஸ்கூல்லாம் ஒண்ணும் இல்ல. அவங்க மனசை பொறுத்தது. உங்க பொண்ணுக்கு அந்த ஸ்கூல் பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்க அந்த ஸ்கூல்ல விட்டுருக்கலாம், மாத்தாமே இருந்திருக்கலாம். இப்ப மாற்றணும் பட்சத்துல அதுக்கு மேலேயும் அவங்க அட்ஜஸ்ட் பண்றாங்களான்னு இப்போ எப்படியும் இப்ப ஸ்கூல் திறந்து இந்த ஜூன்ல திறந்திருக்கும், இன்னும் ஒரு 20 நாள் ஆயிடுச்சு. இந்த 20 நாள்லயும் அவங்களால அட்ஜஸ்ட் பண்ண முடியல, டெய்லி அழுதுட்டு இருக்காங்க, ரொம்ப பிரச்சனை வருதுன்னா பேசி பாருங்க. இன்னும் கொஞ்ச நாள் அவங்களால அட்ஜஸ்ட் பண்ண முடியுதான்னு பாருங்க, நெகோசியேட் பண்ணி பாருங்க. அதுக்கு மேலேயும் முடியலன்னாங்கன்னா இந்த ஃபீஸ் கட்டிட்டோம் யோசிக்காதீங்க. அந்த பழைய ஸ்கூல்ல திரும்ப அவங்க சேர்த்துக்க வாய்ப்பு இருந்துச்சுன்னா மாத்திரலாம்.
அது நீங்களும் உங்க பொண்ணும் சேர்ந்து கலந்து பேசி முடிவெடுக்கணுமே தவிர இங்க இருந்து நாங்க யார் என்ன சொன்னாலும் அந்த டிசிஷன் வந்து உங்களுக்கு இது ரொம்ப ஸ்பெசிபிக்கான விஷயம். இதுல ஒரு நோயோ இல்ல குணமோ எதுவுமே வந்து இதுல தலையிடாது. இது ஒரு சின்ன ஒரு டிசிஷன் மேக்கிங் ப்ராசஸ். நீங்களே உங்க பொண்ணோட கலந்து பேசி கொஞ்சம் பக்குவமா பேசி உடனே டிசிஷன் எடுக்காம கொஞ்சம் டைம் கொடுத்து டிசிஷன் எடுங்க. சாந்தி, டாக்டர் சொன்ன மாதிரி நீங்க உங்க மகள் கிட்ட மனசு விட்டு பேசுங்க, 2 பேருமே டிஸ்கஸ் பண்ணுங்க. என்ன காரணத்துக்காக நீங்க அந்த ஸ்கூல் வேண்டாம் இந்த ஸ்கூல்ல சேர்த்தீங்க அப்படின்றதையும் அவங்க கிட்ட சொல்லுங்க. அவங்க புரிஞ்சுக்கிறாங்களான்னு பாருங்க. இல்ல அவர் சொன்ன மாதிரி கொஞ்சம் கால அவகாசத்துக்கு அப்புறமா என்ன நல்ல முடிவா நீங்களே எடுத்துக்கலாம். அடுத்ததா சென்னையில இருந்து பேபி நம்ம கூட இணைஞ்சிருக்காங்க. வணக்கம் பேபி. வணக்கம் மேடம். ஆக்சுவலி நான் வந்து காலேஜ் படிச்சுட்டு இருக்கேன். சரிமா. எனக்கு என்ன ப்ராப்ளம்னா வந்து ஏதாவது கற்பனை பண்ணிக்கிட்டே இருக்கிற மாதிரி இருக்குது. நான் ஒரு வேலை செஞ்சிட்டு இருக்கேன், ஆனா வந்து மனசு இல்லாத ஒண்ணு நினைச்சு ஏதாவது கற்பனை பண்ணிக்கிட்டே இருக்கிறேன். என்ன ப்ராப்ளமா? என்ன மாதிரியான கற்பனைகள் வருது பேபி? இப்போ நான் ஒரு எக்ஸாம் எழுத போறேன்னா அது எழுதி முடிச்சுட்டேன். அது எழுதி முடிச்சு ஒரு ஜாப் போற மாதிரி ஏதாவது ஒரு இல்லாத ஒரு விஷயத்த எப்பவுமே கற்பனை பண்ணிக்கிட்டே இருக்கிறேன். மனசு இன்னொரு ஒரு உலகத்துல வாழ்ற மாதிரி இருக்குது. என்னால கான்சன்ட்ரேஷன் பண்ணி படிக்க முடியல. உங்களுக்கு திருமணம் ஆயிடுச்சாமா? இல்ல மேடம், நான் வந்து காலேஜ் 3rd year படிச்சிட்டு இருக்கேன். பிகாம் பண்ணிட்டு இருக்கேன். சரிம்மா. வசந்தி பாபு, இவங்களுடைய பேபி நீங்க காலேஜ்ல இருக்கேன்னு சொன்னீங்க. சோ உங்க ஃப்ரெண்ட்ஸோட ஜாலியா இருக்கிறப்ப இந்த மாதிரி எண்ணங்கள் வருமா? படிக்கிறப்ப மட்டும்தான் வருதா? இது மாதிரி நிறைய கேள்விகள் இருக்கு. இப்படி ஃப்ரெண்ட்ஸோட இருக்கிறப்ப சந்தோஷமா இருக்க ஒரு சினிமா பாத்துட்டு இருக்கப்ப இந்த எண்ணம் வருமா பேபி உங்களுக்கு? இல்ல. இது இந்த வயதுக்கே உரியான உரித்த ஒரு விஷயம். ஏன்னா விருப்பமான விஷயங்கள் இருக்கிறப்ப வேற எதுவுமே டிஸ்ட்ராக்ட் ஆகாது. இது ஒரு நோய் கிடையாது, இது ஒரு பிரச்சனையும் கிடையாது. ஏன்னா படிக்கிறப்ப உங்களை மாதிரி ஒரு 80% ஆஃப் சில்ட்ரன் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இது மாதிரி ப்ராப்ளம் வரத்தான் செய்யும். இது ஜஸ்ட் இக்னோர் பண்ணிட்டு நீங்க கான்சென்ட்ரேட் பண்ணி நீ வந்து 3 மணி நேரம் புக்கை திறந்து வச்சுட்டு படிக்கணும் அவசியம் கிடையாது. ஒரு 1/2 மணி நேரம் படிச்சுட்டு எந்திரிச்சு நடந்து போய் ஒரு பிடிச்ச பாட்டோ இல்ல ஒரு தண்ணியோ குடிச்சிட்டு வந்து திருப்பி படிக்க உட்காந்தீங்கன்னா இல்ல இருக்கிற இடத்த மாத்தி உட்காந்து ஒரு நல்ல ஒரு இடத்துல உட்காந்து படிச்சீங்கனாலே உங்களால படிக்க முடியும். சோ ஒண்ணு மட்டும் நினைச்சுக்கோங்க, உங்களால முடியும். அந்த எண்ணத்தை விட்டுட்டு படிக்க முடியும், சந்தோஷமா இருக்க முடியும் நினைச்சதுன்னா உங்களால முடியும். அந்த கெப்பாசிட்டி உங்கள்கிட்ட இருக்குது. இது இந்த ஏஜுக்குரியது. அது வந்து கொஞ்ச நாள்ல சரியா கூட இது ஒரு பிரச்சனை கிடையாது. சோ நீங்க கான்சென்ட்ரேட் பண்ணி படிக்கணும்னா டோட்டலா 3 hours படிக்காம ஒரு சின்ன பிரேக் எடுத்துக்கோங்க, ஒரு வாக் போங்க, அதுக்கப்புறம் படிங்க. நிச்சயம் உங்களால இந்த எண்ணத்தை மீறி படிக்க முடியும், சக்சஸ்ஃபுல்லா வர முடியும். சென்னையில இருந்து ஜெயந்தி நம்ம கூட இணைஞ்சிருக்காங்க. வணக்கம் ஜெயந்தி. வணக்கம் ஜெயந்தி. அவங்க யாரும் தொடர்புல இல்ல டாக்டர். இப்போ இவங்க நமக்கு முன்னாடி ஒரு காலர் சொன்னாங்க இந்த ஸ்கூல்ல இருந்து இந்த ஸ்கூல் மாத்தி சேர்த்துட்டேன் அப்படின்னு. இப்ப காலேஜஸ் போற ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் அதே தானே, ஒரு கோர்ஸ் எடுக்கணும்னு நினைச்சு போவாங்க, பட் அதுக்கான சீட் கிடைக்காம அவங்க வேற வழியே இல்லாம வேற ஒன்னு எடுக்க வேண்டியிருக்கும். அந்த மாதிரி சமயத்துல அவங்க அதை எப்படி ஹேண்டில் பண்ணா அடுத்த 4 yearsஓ இல்ல 3 yearsஓ அவங்க அதைத்தான் படிச்சாகும். அதை வந்து அவங்க எப்படி வந்து ஹேண்டில் பண்ணணும்? இப்போ முன்னாடியே வந்து நம்ம என்னெல்லாம் கோர்ஸ் படிக்கணும், இது வந்து நமக்கு ஃபிட் ஆகுமா என்னன்ட்டு கொஞ்சம் எக்ஸ்போஸ் ஆகி அந்த அளவுக்கு கொஞ்சம் எவால்வ் ஆயிருக்கு குழந்தைங்க. அவங்க சாய்ஸ் வந்து ப்ராப்பரா எடுத்துக்கிறாங்க. எனக்கு பிடிக்காத கோர்ஸுக்கு பதிலாக எனக்கு இந்த கோர்ஸ் பிடிச்சிருக்கு, இது கொஞ்சம் கம்மியான கோர்ஸா இருந்தாலும் பரவாயில்ல, இது எனக்கு பிடிக்கும்னு சொல்லி பிஎஸ்சியா இருந்தாலும் நாட் சாட்டிஸ்ஃபைடா இருக்கேன்ட்டு எடுத்துடுறாங்க. பெரும்பாலான குழந்தைகள் பாத்தீங்கன்னா பெற்றோர்கள் அரவணைப்பிலே வளர்றதுனால இந்த +2 வரைக்கும் அவங்களுக்கு தெரியறது இல்ல எந்த கோர்ஸ் எடுக்கணும் என்னன்னு. அவங்களுக்கு எக்ஸ்போஷர் இல்லாம வளர்றதுனால அவங்க வந்து பெற்றோர்கள் தான் டிசிஷன் எடுக்கிற வேண்டிய நிலைமையில இருக்காங்க. பெற்றோர்கள் வந்து இந்த கோர்ஸ் இல்ல நீ அடுத்த கோர்ஸ் சேர்ந்துக்கோன்னு சொல்லும் போது அவங்களுக்கு அந்த 2 கோர்ஸுமே படிக்காம சேர்றதுக்கு வாய்ப்புகள் ஜாஸ்தி. ஒரு சிலர் வந்து அந்த படிக்காத கோர்ஸ்லயும் வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறம் அதை ஏமாற்றத்தை தாங்கிக்கிட்டு நல்லா பிக்கப் பண்ணி வந்துடுறாங்க சமாளிச்சு. ஒரு சிலரால் அதை பிக்கப் பண்ண முடியாதவங்க, கொஞ்சம் அந்த ஏமாற்றத்தை தாங்கி கூட முடியாதவங்க எல்லாம் அந்த கோர்ஸ் டிஸ்கண்டினியூ பண்ணிட்டு வேற கோர்ஸ் பண்றது, இல்ல அந்த கோர்ஸ்ல வந்து அட்டெண்டன்ஸ் ரெகுலர் ஆகுது, அரியர்ஸ் ஆகுறது, இந்த மாதிரி எல்லாம் ப்ராப்ளம் பாக்குது. பட் அல்டிமேட்டா வந்து அந்த குழந்தைங்க தான் அந்த கோர்ஸை வந்து சமாளிக்க திறனை கத்துக்கணும், பிடிக்காத கோர்ஸா இருந்தாலும். கண்டிப்பா டாக்டர். அடுத்ததா திண்டுக்கல்ல இருந்து மணிகண்டன் நம்ம கூட இணைஞ்சிருக்காரு. வணக்கம் மணிகண்டன். சொல்லுங்க மணிகண்டன், நீங்க எதை பகிர்ந்துக்க போறீங்க? மன அழுத்தம் அதிகமா இருக்கனால ரொம்ப டென்ஷன் ஆகுது.
பேசுற ஒரு ரியாக்ஷன் வந்து வேற மாதிரி தெரியுது. அதை பத்தி தான் டாக்டர் டவுட் கேட்கணும். எந்த மாதிரியான விஷயங்களுக்கு உங்களுக்கு டென்ஷன் ஆகுது மணிகண்டன்? ஃபேமிலி ப்ராப்ளம். ஃபேமிலில என்ன ப்ராப்ளம் மணிகண்டன்? மணி ப்ராப்ளம்னால சொந்த பந்தம் எல்லாமே வந்து விளைவிக்கிறாங்க. அதனால ரொம்ப டென்ஷன் அதிகமா இருக்கு. உங்களுக்கு திருமணம் ஆயிடுச்சா மணிகண்டன்? இல்ல, நான் ஸ்டூடெண்ட் தான். இன்னும் ஆகலைங்களா? ஆகும். சரிங்க. வசந்தி பாபு. மணிகண்டன் உங்களுக்கு வயது என்ன? 23 மேம். 23. மணிகண்டன், அப்பனா நீங்க வந்து படிச்ச ஸ்டூடெண்ட்னு சொன்னீங்க, படிச்சு முடிச்சிட்டீங்கன்னா நீங்க இப்பயே பிளான் அப்புறம் என்ன, நல்ல படிப்பு இருக்குது, உங்களுக்கு தன்னம்பிக்கை மட்டும்தான் மணிகண்டன் வேணும். ஒரு பினான்சியல் ப்ராப்ளம் சொல்றீங்க, நீங்க ஒரு பையன் 23 வயது ஒரு வாலிபர் நல்லா பிடெக் படிச்சவரு, என்னால முடியும் கொஞ்ச நாள் கஷ்டப்பட்டு நீங்க வந்தீங்கன்னா கையில சம்பளம் வந்துருச்சு, பணம் வந்துருச்சுன்னா நிச்சயம் இந்த பிரச்சனைகள்லாம் ஓடி போயிடும். நீங்க இதை நினைச்சு மருகி டிப்ரெஷன் நீங்களா சொல்ல ஆரம்பிச்சீங்கன்னா உங்களா ஒரு படி கூட எடுத்து வைக்க முடியாது. அதனால ஒரு சின்ன ரெக்வஸ்ட், உங்களுக்கு வந்து டென்ஷன் இருக்குங்கிறீங்க, யாராவது ஒரு தெரிஞ்ச உங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட பேசலாம், அப்படி இல்லாட்டினா ஒரு மனநல ஆலோசகர்கிட்ட பேசலாம். பேசிட்டு அதற்கான வழிமுறை எதுன்னு தெரிஞ்சுக்கிட்டு உங்களை வந்து என்ன பண்ண, உங்களை வந்து காம் டவுன் பண்ணிட்டு உங்களோட அந்த எண்ணங்கள் வந்து தப்பான வழியில போகாம படிப்புல செலுத்துனீங்கன்னா படிச்சு முடிச்ச பிறகு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நிறைய இருக்குது, நிறைய வந்து பணம் சம்பாதிக்கிற வழிகள் இருக்குது. உங்களால யங்ஸ்டர் உங்களால முடியும், தன்னம்பிக்கையோட செயல்படுங்க. பண விஷயம்லாம் என்ன, ஒரு 6 மாதம் கஷ்டப்பட்டீங்கன்னா அதுக்கப்புறம் கை நிறைய பணம், இந்த பினான்சியல் ப்ராப்ளம் ஓடி போயிடும், சந்தோஷமா இருக்கலாம். நீங்க மணிகண்டன், பணம் தான் உங்க வாழ்க்கையில பிரச்சனை அப்படின்னு நீங்க சொன்னீங்க. அதனால நீங்க நல்லா படிச்சு பணம் எப்படி சம்பாதிக்கணும் அப்படின்னு யோசிச்சீங்கன்னா இந்த மன உளைச்சல், டென்ஷன் இதெல்லாம் இருக்காது. நீங்க அந்த விஷயத்துல கான்சென்ட்ரேட் பண்ணுங்க, நல்ல வேலைக்கு போய் நீங்க நிறைய பணம் சம்பாதிக்கலாம். அடுத்ததா திருவண்ணாமலையில இருந்து தினேஷ் நம்ம கூட இணைஞ்சிருக்காரு. வணக்கம் தினேஷ். வணக்கம் தினேஷ். தொடர்புல இல்ல. வசந்தி பாபு, இப்ப வந்து இவர் சொன்னார் இல்லையா, எனக்கு படிப்புல இருக்கிறத விட எனக்கு வந்து ரொம்ப டிப்ரெஷன் இருக்கு, அதுவும் இவ்வளவு சின்ன வயசுலயே அவர் சொல்றாரு. சோ இந்த மாதிரி படிப்புல கான்சென்ட்ரேஷன் போகாம மத்த விஷயங்கள்ல கான்சென்ட்ரேட் பண்றாங்க இல்லையா, அவங்க திரும்ப வந்து படிக்கணும் அப்படின்னு அவங்க மனசு கொண்டு வரணும்னா எந்த மாதிரி அவங்க வந்து மாத்திக்கணும்? 2 வகையில வந்து இது வந்து எத்தனை பேர்கிட்ட பேசினாருன்னு தெரியல. ஒரு நண்பர்கள்ட்ட பேசிருக்கலாம், இல்லாட்டினா இதுக்கு மனநல ஆலோசகர்களும் தேவைன்னு கிடையாது. ஒரு தெரிஞ்ச ஒரு அத்தை மாமா யாராவது ஒரு தாத்தா பாட்டி அத்தையா கொடுத்து அவங்களுக்கு இது ஒண்ணும் கிடையாது, உன்னால படிக்க முடியும், படிச்சு வெளியே வந்துருவேன்னு சொல்லி ஒரு ஆறுதல், ஒரு துணை, ஒரு ஷோல்டர்ன்னு சொல்லுவோம்ல, அது கிடைச்சதுனால இந்த மாதிரி பசங்க படிச்சு வந்துருவாங்க. இது வந்து இது கட்ட நிரந்தரம் கிடையாது, தற்காலிக பிரச்சனை. ஒரு பொண்ணுக்கு வந்து கேன்சர் இருக்கு, இல்ல ஒரு எய்ட்ஸ் இருக்குதுன்னா அது வந்து அதுக்கு தீர்வுங்கிறது கஷ்டமான தீர்வு தான். பட் வந்து இது பணம் சம்பாதிக்கணுங்கிறது படிச்சு முடிச்சா வேலைன்னா பணம். ஈஸியா சொல்யூஷன் நமக்கு இருக்குது. ஒன்னால முடியும், தட்டி கொடுக்கறதுக்கு வேணும். ஒரு சின்ன ரெக்வெஸ்ட் சொல்றேன், எல்லாரும் பிரச்சனை இருக்கிறவங்களும் இருக்கட்டும், பிரச்சனை மத்தவங்களுக்கு எப்படி வழி நடத்தணும், தன் குழந்தைங்க என்ன பிரச்சனையில கஷ்டப்படுறாங்கன்னு பேரண்ட்ஸ் சுத்தி இருக்கிறவங்க கவனிச்சு அந்த குழந்தை தட்டி கொடுத்தாலும் இந்த மாதிரி பிரச்சனைகளை மீண்டு நல்லா வர குழந்தைகள் நிறைய பேர் இருக்கிறாங்க. சோ இதுக்கு பேரண்ட்ஸ் சுற்றி இருக்கிறவங்களோட ஹெல்ப் தேவைப்படுது. கண்டிப்பா. சென்னையில இருந்து சாந்தி நம்ம கூட இணைஞ்சிருக்காங்க. வணக்கம் சாந்தி. ஹலோ மேம். சொல்லுங்க சாந்தி, நீங்க எதை பகிர்ந்துக்க போறீங்கம்மா? இல்ல, நான் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி லவ் பண்ணிட்டு இருந்தேன். கொஞ்சம் சத்தமா பேச முடியுமா? சாந்தி நீங்க சொல்லுங்க. சாந்தி, நீங்க பேசுறது சரியா புரியல, கொஞ்சம் சத்தமா பேசுறீங்களா? சரி. இப்போ ஒரு பிரேக்கப் ஆனது வந்து கான்பிடன்டே இல்லாம போயிடுச்சு. எதுவுமே செய்ய முடியாது, அக்செப்ட் பண்ண முடியாது அப்படிங்கிற மாதிரி அடிக்கடி வந்துட்டே இருக்கு. சாந்தி, உங்களுக்கு என்ன வயசு ஆகுதுமா? 26. சரிம்மா, டாக்டர் மேகன். சாந்தி, நீங்க சொன்னீங்க இந்த மாதிரி வந்து ஒருத்தரை லவ் பண்ணிட்டு இருந்தீங்க, அது பிரேக்கப் ஆனதுல இருந்து உங்க கான்பிடன்ஸ் எல்லாம் போயிருச்சுட்டு. ஒருத்தரை நம்ம உயிருக்கு உயிரா விரும்பும் போது அந்த ரிலேஷன்ஷிப் பிரேக்கப் ஆகுறது வந்து கிட்டத்தட்ட வந்து க்ளோஸா இருக்கிறவங்க வந்து பிரிஞ்சு போற மாதிரி, அந்த துக்கத்துல இருந்து மீண்டு வருது யாருக்கா இருந்தாலும் ரொம்ப கஷ்டமான விஷயம். இந்த கஷ்டத்துல இருக்கும்போது வந்து உங்களுக்கு இந்த தன்னம்பிக்கை குறையிறது, எதுலயும் கவனம் ஈடுபடாம
கவனத்தை செலுத்த முடியாம இருக்கிறதெல்லாம் எல்லாருக்குமே நடக்கிற விஷயம். இது நீங்க என்ன பண்ணலாம்னா, கொஞ்சம் உங்க மனசுலயே நீங்க கொஞ்சம் கம்பார்ட்மெண்டா பிரிச்சு பாருங்க. இந்த பர்சனல் லைஃப்ல நீங்க ஒரு லவ் பண்றீங்கன்றதுல அந்த ரிலேஷன்ஷிப்க்கு இருந்த ரோல் ஒண்ணுதானே தவிர, மீதி உங்களுக்கு ப்ரொஃபஷனல் ரோல், இதுக்கு முன்னாடி ஒர்க் பண்ணிட்டு இருந்திருக்கீங்க, அப்புறம் உங்க அம்மா அப்பாவுக்கு ஒரு பொண்ணா இருப்பீங்க, இன்னும் கொஞ்சம் நிறைய ரோல்ஸ் இருக்கும், உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஃப்ரெண்டா இருப்பீங்க. எப்பவுமே ஒரு பிரச்சனை வரும்போது நாங்க ஒரு மனநல மருத்துவரா ஆலோசகரா என்ன சொல்லுவோம்னா, ஒரு பிரச்சனை வந்துச்சுன்னா அதுல எல்லா கம்பார்ட்மெண்ட்டும் உங்க மைண்ட்ல அது போற அளவுக்கு விடாம இந்த ரோல்ல மட்டும்தான் பிரச்சனை வச்சு, உங்க பர்சனல் லைஃப்ல ஒரு இன்டர்பர்சனல் ரிலேஷன்ஷிப்ல ஒரு பிரேக்கப்னால பிரச்சனை வச்சே தவிர, இது மற்ற இடங்கள்ல பாதிக்காம பாத்துக்கங்க. உங்களோட ப்ரொஃபஷனல் ரோலை பாதிக்காம அந்த கேரியரை திரும்ப ரெசியூம் பண்ணுங்க. உங்க அம்மா அப்பா கூட இந்த பிரச்சனை இது இல்லாம இந்த மாதிரி நம்பி ஏமாந்துட்டேன்னு சொல்லி அழலாம். உங்களோட க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட நீங்க ஷேர் பண்ணிக்கலாம். அதையும் மீறி கஷ்டமா இருக்கு, அந்த துக்கத்துல இருந்து வெளியே வர முடியலன்னா அப்போ ஒரு மனநல ஆலோசகர்கிட்ட நீங்க ஒரு ரெகுலரா கவுன்சிலிங் ஏதாவது எடுத்துக்கலாம். சரிங்களா? சாந்தி, டாக்டர் சொன்ன மாதிரி இந்த விஷயத்த நீங்க மறக்கிறதுக்கு உங்களுக்கு பிடித்தமான விஷயங்கள் என்னென்னவோ அதுல நீங்க கான்சென்ட்ரேட் பண்ணுங்க. உங்க நண்பர்கள் கிட்ட பேசுங்க, வெளியில போயிட்டு வாங்க, உங்க அப்பா அம்மா கிட்ட மனம் விட்டு பேசுங்க. அதுக்கப்புறமும் உங்களுக்கு இதே மாதிரியான பிரச்சனைகள் இருந்தா ஒரு நல்ல மனநல மருத்துவர் இல்ல ஆலோசகரை நீங்க அணுகலாம். அடுத்ததா ஆம்பூர்ல இருந்து ராஜா நம்ம கூட இணைஞ்சிருக்காரு. வணக்கம் ராஜா. வணக்கம் மேடம். சொல்லுங்க ராஜா, நீங்க எதை பகிர்ந்துக்க போறீங்க? என்னுடைய பேபி 4th படிக்கிற வரைக்கும் நல்லா பேசிட்டு இருந்தாங்க. சரிங்க. அதுக்கப்புறம் இப்போ ஒரு 2-3 இயர்ஸ் ஆகுது மேடம், அவ பேசுறதே இல்லைங்க. அதான் என்ன காரணம் தெரியல மேடம். சொல்லுங்க ராஜா. அதாவது என்னுடைய பெண் குழந்தை 4 இயர்ஸ் கிளாஸ் படிக்கிற வரைக்கும் பேசிட்டு இருந்தாங்க. அவங்க இப்ப என்ன காரணத்தினால பேசுறது இல்ல ராஜா? இப்போ அவங்க அங்கிள் ஒருத்தர் கொஞ்சம் டெபெண்டமா இருக்கிறாருங்க. சரி. அவங்க பேசுறதே இல்லைங்க. அவங்க அங்கிள் பேசுறது இல்ல, கை சைகை தான் காமிக்கிறாருங்க அவங்க அங்கிள். சரிங்க. அதனால இப்போ என்னுடைய பேபி ஒரு 2 இயர்ஸா பேசுறத நிறுத்திட்டாங்க சுத்தமா. சரிங்க ராஜா. வசந்தி பாபு, ராஜா உங்க குழந்தைய டாக்டர்கிட்ட கூட்டிட்டு போனீங்களா? கூட்டிட்டு போனோம். அவங்க என்ன சொன்னாங்க? அவங்க கூட்டிட்டு போயிட்டு ட்ரீட்மெண்ட்டுக்காக நீங்க 1 month இங்கே ஹாஸ்பிட்டல்ல ரூம் எடுத்து தங்கணும்னாங்க மேடம். பண்ணீங்களா? பண்ண மேடம். அதுக்கு ஏதாவது ரிசல்ட் எப்படி இருந்தது? அதுக்கு ரிசல்ட் அவ்வளவா இல்ல மேடம், அதே மாதிரிதான் இருந்தது. அப்படி இருக்க சான்சஸ் இல்ல. பரவாயில்ல ராஜா, நீங்க அந்த குழந்தை வேற யாருக்கிட்டயாவது பேசுறாங்களா? யாருக்கிட்டயுமே பேசுறது கிடையாதா? இல்ல, அவங்க பக்கத்துல ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க, சின்ன குழந்தைங்க, அவங்க கிட்ட பேசுறாங்களா? அவங்க கிட்ட கூட யாருக்கிட்டயுமே சுத்தமா பேச்சே நின்றுச்சு. சுத்தமா பேச்சே நின்றுச்சு. அப்படின்னா இது நம்ம பார்க்காம சொல்ல முடியாது ராஜா. அதனால தயவு செய்து இன்னொரு டாக்டர்கிட்ட போய் காமிச்சு அது என்னன்னு ஃபுல்லா ஸ்டடி பண்ணணும்னா, பேசிட்டு இருந்த குழந்தை நிறுத்திருச்சுன்னா அதுக்காக நிறைய விஷயங்கள் இருக்கலாம், நிறைய காரணிகள் இருக்கலாம். சரிங்களா? மன அழுத்தத்தினாலே இருக்கலாம், இல்ல அவங்களோட பிசிக்கலா அவங்களோட ஹெல்த்ல லோக்கல் கார்ல ஏதாவது ப்ராப்ளம் இருக்கலாம். சோ எங்களை பொறுத்த வரைக்கும் என்னன்னா, வேற ஒரு மருத்துவரை அணுகி அவங்க கிட்ட கன்சல்ட் பண்ணி இந்த ட்ரீட்மெண்ட் எடுத்தா சீக்கிரமே சரி பண்ணிடலாம். நீங்க லேட் பண்ணாதீங்க. தயவு செய்து உடனே டாக்டர்கிட்ட கூட்டிட்டு போய் அதுக்கான காரணம் கண்டுபிடிச்சு அதுக்கான ட்ரீட்மெண்ட் நீங்க ஆரம்பிக்கிறது ரொம்ப நல்லதுன்னு தோணுது. ராஜா, உங்க குழந்தை என்ன காரணத்தினால இந்த மாதிரி பேசாம இருக்காங்க அப்படின்றத தெரிஞ்சுக்கிறதுக்கு கூடிய சீக்கிரமே நீங்க ஒரு நல்ல மருத்துவர்கிட்ட அவங்களை கூட்டிட்டு போங்க. இப்ப என்ன காரணம்னா அதுக்கான ட்ரீட்மெண்ட் அவங்க கொடுப்பாங்க. அடுத்ததா அறந்தாங்கில இருந்து ராஜா நம்ம கூட இணைஞ்சிருக்காரு. வணக்கம் ராஜா. வணக்கம் மேடம். சொல்லுங்க ராஜா, நீங்க எதை பகிர்ந்துக்க போறீங்க? இந்த மாதிரி நான் ஒரு 15 வருஷமா நான் 2 பேரும் ரொம்ப க்ளோஸா பழகிட்டு இருந்தேன் மேடம். சரிங்க. திடீர்னு அவங்க ஸ்டாப் பண்ணிட்டாங்க. சரிங்க. பேச்சுவார்த்தை படித்தாங்க. என்னால ரொம்ப மன உளைச்சலாகி ரொம்ப மன அழுத்தமாயிடுச்சு மேடம். ராஜா, நீங்க யார பத்தி சொல்லிட்டு இருக்கீங்க? உங்க நண்பர் பத்தி சொல்றீங்களா இல்ல? ஆமா நண்பர் பத்தி. சரிங்க, சொல்லுங்க ராஜா. அதான் அதுல இருந்து இது பண்றதுக்கு ஒண்ணுமே பண்ண முடியல மேடம். ரொம்ப டென்ஷன் ஆகி தலையெல்லாம் ஒரே. என்ன காரணத்தினால உங்களுக்குள்ள இந்த பிரிவு வந்தது ராஜா? என்னன்னே சொல்லல மேடம். சரிங்க ராஜா. டாக்டர் மேகன் செல்லையும் கட் பண்ணிடுறாங்க, எடுக்க மாட்டேங்கிறாங்க. சரிங்க.
அவங்க வீட்லயோ இல்ல அவங்களை நேர்லயோ பார்த்து ஏதாவது உங்களோட உடைஞ்சு போன நட்பை திரும்ப வந்து ஒட்ட வைக்க நீங்க ஏதாவது முயற்சி பண்ணீங்களா ராஜா? நான் பண்ணாங்க சார். அவங்க அதை பத்தி கேர் பண்றது மாதிரியே தெரியல எனக்கு. உங்களால யூகிச்சு பார்க்க முடியுதா என்ன காரணத்தினால பிளவு வந்திருக்கும்ட்டு? அதான் பண்ண முடியல. என்ன காரணம் இல்ல, எனக்கு ரொம்ப ஓவர் இதா இருக்கு சார், மென்டல் டார்ச்சரா இருக்கு. எவ்வளவு நாள் ஆச்சு நீங்க இது பிரிஞ்சு? இது வந்து இப்போ ஒரு 2-3 மாசம் ஆகுது சார். 3 மாசம் ஆகுதுங்களா? 15 வருஷமா ரொம்ப நெருங்கிய நட்போட இருந்திருக்கீங்க. அதுக்கப்புறம் ஒரு 3 மாசமா பிரிஞ்சிருந்தீங்கன்னா உங்களால இந்த பிரிவை தாங்க முடியாம அதுல கஷ்டப்பட்டு இருக்கீங்க. முயற்சி பண்ணி பாருங்க, இந்த திரும்ப அவரோட சேர்ந்து உங்களோட நட்பை வந்து திரும்ப வந்து உயிர்ப்பிக்கிறதுக்கு. அதுக்கு மேலேயும் வந்து இது முடியலன்னா வந்து ஒரு அளவுக்கு மேல இதை நினைச்சு நம்ம வருத்தப்பட்டு பிரயோஜனமே இல்லை. இதுல இருந்து வெளியே வந்துட்டு உங்களுக்கு என்ன இது நடந்தாலும் உங்களோட லைஃப் வந்து போயிட்டே இருக்கணும். அடுத்த வேலைகள், அடுத்த மத்த உங்களுக்கு மதிப்பு கொடுக்கற மத்தவங்க கிட்ட நீங்க கான்சன்ட்ரேட் பண்ணிட்டு அவங்க மேல ஈடுபாடு செலுத்திட்டு உங்க வேலைகள் செஞ்சுட்டு நீங்க முன்னாடி போயிட்டு இருக்குமே தவிர இதே நினைச்சு இவ்வளவு வருத்தப்பட வேண்டாம். இல்ல வேற ஏதாவது உங்களுக்கு வருத்தத்துக்கு காரணமா இருக்கா? இதை தவிர வேற ஏதாவது நடந்துச்சா? நடந்த மாதிரி இல்ல சார், இது ஜீரணிக்க முடியல. என்னால ரொம்ப சூசைட் பண்ற மாதிரியான அளவுக்குலாம் எனக்கு மனசு தூண்டாச்சு. இல்ல இது பிரிஞ்சு 2 மாசம் ஆகுது, இன்னமும் வந்து ஒரு தற்கொலை எண்ணங்கள் அளவுக்கு உங்களுக்கு மனசுக்கு வருத்தமா இருக்குன்னா நீங்க ஒரு மனநல ஆலோசகரையோ மருத்துவரையோ உடனே பாருங்க. அவங்க வந்து நீங்க ஒரு வழியா ஹேண்டில் பண்ணிட்டு இருக்கீங்க இந்த பிரச்சனைய, முயற்சி பண்ணி பாக்குறீங்க. அதுக்கப்புறமும் வந்து அந்த நட்பு சேர மாட்டேங்குது. வேற என்னெல்லாம் வந்து பண்ணலாம், வேற எப்படி எல்லாம் இந்த பிரச்சனைகளை ஹேண்டில் பண்ணலாம், இதுல உங்களுக்கு எந்த விதம் வந்து உங்களுக்கு பொருத்தமா இருக்குன்றதெல்லாம் வந்து அவங்க உங்களோட கலந்து பேசி ஒரு முடிவு சொல்லுவாங்க. நீங்க தயக்கப்படாம இந்த பிரச்சனையை வந்து ஒரு மனநல மருத்துவர்கிட்டயோ இல்ல ஆலோசகர்கிட்டயோ எடுத்துட்டு போய் பேசுங்க, சரிங்களா? அடுத்ததா தென்காசில இருந்து பானு நம்ம கூட இணைஞ்சிருக்காங்க. வணக்கம் பானு. வணக்கம் மேடம். என் பையனுக்கு 8 வயசு, ஆம்பளை பையன். இப்ப வெளியே விளையாட போறான். அதுல ஒரு ஃப்ரெண்டு வந்து ஒரு திருட்டு பையன் எனக்கு தெரியும், அவங்க ஃபேமிலியா அப்படிதான். சரி முன்னாடி மட்டும் விளையாடட்டும் அப்படியே விட்டுருக்கேன். வெளியே விளையாட போய்க்கிருக்கான். இப்ப கொஞ்ச நாளா வீட்டுல இருந்து கொஞ்சம் ரூபாய் எல்லாம் காணாம போகுது மேடம். அதான் என்னது வெளியே விடலாமா இல்லாட்டி வீட்லயே வச்சுக்கலாமா மேடம்? ஃப்ரெண்ட்ஸோட விளையாட விடணுமே தான் நான் விளையாட விடுறேன். பக்கத்துல என்ன செய்யலாம் மேடம்? கண்டிப்பா கண்டிப்பா பானு. வசந்தி பாபு. அம்மா இது கிளெப்டோமேனியா சொல்லுவாங்க. இந்த மாதிரி சின்ன வயதுல வரத ஈஸியா மாத்திரலாமா இந்த மாதிரி விஷயங்களை? யார் மாதிரி பசங்கிட்ட பழகுறாங்கிறத பார்த்து கொஞ்சம் தவறுதலான பசங்க இருந்தாங்க அவாய்ட் பண்ணிக்கலாம். 2வது உங்க பையனை கூப்பிட்டு எந்த விஷயத்த திருடிட்டு வர்றான்னு பாருங்க. அத நம்மளே கொடுத்துட்டோம்னா ஒரு பேப்பரோ ஒரு பென், ஒரு காஸ்ட்லி பெண்ணோ ஏதாவது ஒரு விஷயமா இருக்கலாம். அது மாதிரி விஷயங்கள் நம்மளே கொடுத்துட்டோம்னா அந்த மாதிரி திருடுற எண்ணங்கள் நிறைய குழந்தைகளுக்கு விட்டு போயிடும். சோ அதை நீங்க கொஞ்சம் அப்சர்வ் பண்ணணும். அப்சர்வ் பண்ணிட்டு இந்த வயதிலே வந்து தவறுதலான நண்பர்களோட பழக்கத்தை இது கட் பண்ணிட்டு அவன் தேவையை அறிஞ்சு நம்ம முதலே கொடுத்துட்டோம்னா இந்த மாதிரி எண்ணங்களுக்கு தடை போடலாம். அதையும் மீறி அந்த பையன் தொடர்ந்தான்னா தயவு செய்து அந்த குழந்தைய வந்து ஒரு மனநல ஆலோசனை மருத்துவத்தை கூட்டு போனாங்கன்னா அவனுக்கு என்ன மாதிரி திருத்தலாங்கிறது ஒவ்வொரு பசங்களுக்கு தகுந்த மாறுபடுமா. அதனால அவங்க அதை பார்த்து தகுந்த ஆலோசனை உங்களுக்கு தருவாங்க. பானு, நீங்க உங்களுடைய மகனை நண்பர்கள் கூட விளையாட விடுறது நல்ல விஷயம் தான். ஆனா அந்த நண்பர்கள் எந்த மாதிரியான நண்பர்கள் அப்படிங்கறத பார்த்து நீங்க அதுல வந்து கொஞ்சம் கான்சென்ட்ரேட் பண்ணி பாத்தீங்கன்னா தெரியும். வசந்தி பாபு, இப்போ இந்த கிளெப்டோமேனியா பத்தி சொன்னீங்க. இப்போ இந்த கிளெப்டோமேனியா அப்படின்றது தெரியற பட்சத்துல ஓகே, தெரியாம போச்சு அப்படின்னா நாட்கள் போக போக அது பெரிய அளவுல வந்து திருடுறதுக்கான வாய்ப்பு இருக்கா? கட்டாயமா, நிச்சயமா. அதனாலதான் சொல்றோம் பேரண்டிங். நம்ம ஏன் சொல்றோம்னா குழந்தைங்களோட ஒவ்வொரு அசைவுகளும் அவங்க என்ன கொண்டு வர்றாங்க, பேக்ல என்ன வச்சிருக்காங்க எல்லாத்தையும் வந்து பாக்கணும். அதுதான் பேரண்டிங் சொல்றாங்க. ஒரு பொண்ணு ஒரு பொம்பளை பிள்ளையா இருந்தா ஒரு செக்ஷுவல் அபியூஸ்ல இருக்குதுன்னா அந்த பிள்ளை ஏன் நல்லா பேசிருந்த பிள்ளை ஏன் திருப்பி ரூம்ல போய் கதவை சாத்திக்குது, ஏன் அமைதியா இருக்கு, ஏன் சாப்பாடை குறிச்சுட்டே இருப்பாங்க. சோ நான் என்னன்னா பிள்ளைகளுக்கு இந்த வயதுல வந்து நிறைய பிரச்சனைகள் வர்றது இயற்கை. சோ தாய் தந்தர் வந்து அவன் வழக்கத்துக்கு மாறுபடுறாங்க. அது வந்து ஒரு கிளெப்டோமேனியாவா இருக்கட்டும், ஒரு அபியூசிவா இருக்கட்டும், பியர் குரூப் பிரஷர், அதாவது யாராவது கேலி பண்ணி சம்திங் ராகிங் டைப் ஆஃப் யாராவது பண்ற மாதிரி இருந்தா கூட கண்டுபிடிச்சு பேரண்ட்ஸ் உட்கார்ந்து பேசிட்டாலே ஒரு 30% ஆஃப் ப்ராப்ளம் இதாயிடும், சரியாயிடும். அதுக்கு அப்புறம் அவங்க என்ன சொல்யூஷன் பண்றதுன்னு சொல்லி குழந்தைகிட்ட கேட்டு அது தகுந்த மாதிரி கைட் பண்ணி கொண்டு போனோம்னா குழந்தைகளுக்கு பிரச்சனை வருது இயல்பு. ஆனா அஸ் அ பேரண்ட்ஸ் வந்து நம்ம சப்போர்ட்டிவா பணம் கொடுக்கறோம், ஒரு அன்பு ஆதரவு அரவணைப்பு நான் இருக்கேன்ற ஒரு இதை கொடுத்தோம்னா குழந்தைகள் இந்த பிரச்சனையில இருந்து விடுபட்டு நல்லா வருவாங்கிறது என்னோட அபிப்பிராயம். கண்டிப்பா.
அடுத்ததா சென்னையில இருந்து பிரியா நம்ம கூட இணைஞ்சிருக்காங்க. வணக்கம் பிரியா. ஹலோ. வணக்கம் பிரியா. வணக்கம் மேம். நான் இங்க மேடவாக்கத்துல இருந்து பேசுறேன். சொல்லுங்க பிரியா. என் பொண்ணு பேர் வந்து மேனகா. சரி. அவ வந்து செகண்ட் ஸ்டாண்டர்ட் வரைக்கும், தேர்ட் ஸ்டாண்டர்ட் வரைக்கும் நல்லா படிச்சா, நல்லா அப்சர்வ் பண்ணா எல்லாத்தையும். தேர்ட் ஸ்டாண்டர்ட்க்கு அப்புறம் அவளுக்கு கொஞ்சம் வந்து அப்சர்வேஷன் வந்து கம்மியா இருக்கு. இப்ப வந்து 8th படிக்கிறா. நான் வந்து அதுக்கு வந்து டாக்டர்கிட்ட காட்டினா அவங்க வந்து தைராய்டு ப்ராப்ளம் எல்லாமே பாத்துட்டாங்க. நான் எல்லாமே நார்மலா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஒரு டாக்டர் வந்து நீங்க வேணா ஐக்யூ டெஸ்ட் போங்க அப்படின்றாங்க. தைராய்டு காட்டின டாக்டர் வந்து ஐக்யூ டெஸ்ட் தேவையே இல்ல, நீங்களே வந்து ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்றாங்க. அது வந்து ஐக்யூ டெஸ்ட் போகணுமா இல்ல நம்மளே ட்ரை பண்ணி கொண்டு வரலாமா? கண்டிப்பாமா டாக்டர் மேகண்டா. ஐக்யூ டெஸ்ட் வந்து நீங்க நினைக்கிற மாதிரி ரொம்ப ஏதாவது நோய் இருக்கா இல்லையான்னு சொல்ற அளவுக்கு ஸ்பெசிபிக்கான டெஸ்ட் இல்லாம அது புத்தி சக்தி எவ்வளவு இருக்குன்னு வந்து பாப்பாங்க. இந்த குழந்தையால வந்து இப்ப இருக்கிற போர்ஷன்ஸ் எல்லாம் கவர் பண்ணி படிக்கிற அளவுக்கு எல்லா குழந்தைங்களையும் வச்சு ஒப்பிட்டு பார்த்து ஒரு ஆவரேஜா அதோட புத்தி சக்தி ஜாஸ்தி இருக்கா, அந்த புத்தி சக்தி டெஸ்ட் பண்றதுக்கு தான் இந்த ஐக்யூன்றது. அது ஒரு மியர் நம்பர் தான். அந்த ஐக்யூ கம்மியா இருக்க குழந்தைங்களுக்கு கூட ப்ராப்பரா நம்ம ட்ரைனிங் கொடுத்தோம்னா என்னைக்குமே அந்த ட்ரைனிங்ல அவங்க கொஞ்சம் முன்னுக்கு வருது. அவங்களுக்குன்னு தனியா ஒரு டியூஷனு, அவங்களுக்குன்னு தனியா கொஞ்சம் நீங்க நேரம் செலவிட்டு பாடங்கள் சொல்லி கொடுத்தீங்கன்னா அவங்க அப்சர்வ் பண்ணிட்டு மேல வர்றதுக்கு கொஞ்சம் வாய்ப்பு இருக்கு. இந்த ஐக்யூ டெஸ்ட் எப்போ நாங்க பண்ணுவோம்னா, ரொம்ப அவங்களால வந்து ஒரு ஸ்கூல்ல கோப்பே பண்ண முடியல, மார்க் ரொம்ப கம்மியா இருக்கு, எல்லாத்துலயுமே வந்து ஃபெயில் ஆகுற அளவுக்கு இருக்காங்க, அவங்க புத்தி சக்தியிலே ஒரு குறைபாடு இருக்குமான்ற டவுட் இருந்தா பண்ணலாம். அந்த குறைபாடு இருக்கா இல்லையான்னு தெரிஞ்சுக்க அந்த ஐக்யூ டெஸ்ட் பண்ணலாம். மற்றபடி இந்த ஐக்யூ டெஸ்ட் பண்றதுனால வந்து இவங்களுக்கு இந்த ட்ரைனிங்க்கு நமக்கு அது ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும்லாம் சொல்ல முடியாது. இந்த ட்ரைனிங்க்கு வந்து நீங்களே வந்து அவங்களுக்கு என்ன பாடம் வரலன்னு வீட்டுல உட்காந்து சொல்லி கொடுத்து பார்க்கலாம். அதுக்கு மேலேயும் வரலன்னா வந்து ஒரு டியூஷனோ இல்ல அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு சில டீச்சர்ஸ் கிட்ட அவங்க கொஞ்சம் நல்லா மூவ் பண்றாங்கன்னா அந்த டீச்சரை வச்சு அவங்களுக்கு சொல்லி கொடுக்கறதுக்கு நீங்க முயற்சி பண்ணி பார்க்கலாம். பிரியா, டாக்டர் சொன்ன ஆலோசனைகள் எடுத்துக்கோங்க. உங்க மகள் கிட்ட நீங்க உட்கார்ந்து சொல்லி கொடுத்து பாருங்க. இல்லனா வேற வழிமுறைகள்ல அவங்களுக்கு படிப்பை சொல்லி கொடுக்கறது எப்படின்னு நீங்களே யோசிச்சு முயற்சி பண்ணி பாருங்க. அடுத்ததா சென்னையில இருந்து லதா நம்ம கூட இணைஞ்சிருக்காங்க. வணக்கம் லதா. வணக்கங்க. சொல்லுங்க லதா, நீங்க எதை பகிர்ந்துக்க போறீங்கம்மா? ஒரே தலைவலியா இருக்குங்க எனக்கு ஒரு 3 வருஷமா. சரி சொல்லுங்க லதா. 3 வருஷமா ஒரே தலைவலியா இருக்கு. நான் ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு இருந்தேன், டேப்லெட் எடுத்துட்டு இருந்தேன். சரி. இப்ப ஸ்டாப் பண்ணிட்டாங்க. சரிங்க. ஆனாலும் அந்த தலைவலின்றது டெய்லி வந்துகிட்டு தான் இருக்கு. அந்த டென்ஷன் ஆனா, அந்த படபடப்பு, தனியா எங்கேயுமே போக முடியல, அந்த பயம். உங்களுக்கு திருமணம் ஆயிடுச்சா லதா? திருமணம் ஆகி 2 பசங்க இருக்கிறாங்க. பெரியவன் 8th படிக்கிறான். உங்களுக்கு என்ன சொல்லுங்க லதா, சொல்லுங்க. சின்ன வந்து 2nd ஸ்டாண்டர்ட் படிக்கிறான். சரி. எதை பார்த்தாலும் அப்படியே ஒரு அந்த படப்படப்பு ஆட்டோமேட்டிக்கா வந்துருது. உங்க கணவருக்கும் உங்களுக்குமான புரிதல் எந்த அளவுல இருக்கு லதா? 2 பேருக்குமே கருத்து வேறுபாடு இருந்தது. அதனாலதான் நாங்க ட்ரீட்மெண்டே எடுத்தோம். சரி. ஒரு 3 வருஷத்துக்கு முன்னாடி ரொம்ப பிரச்சனை, 2 பேருமே கொஞ்சம் மன கஷ்டம் இருந்துச்சு. 2 பேருமே கவுன்சிலிங் போயிட்டு இருந்தோம். சரிங்கம்மா. போயிட்டு இப்ப ஓரளவுக்கு அவரு மாறிட்டாரு. ஆனாலும் அந்த பழைய ஞாபகம் எல்லாம் வந்துட்டே இருக்கும் போது அந்த தலைவலி ஆட்டோமேட்டிக்கா வந்துருது. நானும் எவ்வளவு அதுல இருந்து மீறணும்னு பார்த்தாலும் என்னால அதனால வெளியில வர முடியல. சரிங்கம்மா. வசந்தி பாபு, லதாவோட லதா, இதுக்கு 2 வகையான பிரச்சனை இருக்கு. ஒண்ணு வந்து உடல் தலை காமிச்சிங்க, மருந்து கொடுத்தாங்க, நீங்க ஸ்டாப் பண்ணிட்டேன்னு சொன்னீங்க, கரெக்டா? அத டாக்டர்கிட்ட கேட்காம நீங்களா ஸ்டாப் பண்ண கூடாது. தயவு செய்து அதையும் பண்ணணும். 2வது மனதளவுல வந்து சரி பண்றதுக்கு குழந்தைகள் இருக்காங்க, குழந்தைகளுக்கு நீங்க நிறைய செய்ய வேண்டிய வேலை இருக்கிறதுனால நீங்க, ஏன்னா கணவரும் மாறிட்டாருன்னு சொல்றீங்க, நீங்க உங்களுக்கு பிடிச்சமா ஒரு மெடிடேஷன் பண்ணலாம், யோகா பண்ணலாம். இது நிறைய பேர் நேரம் சொன்ன விஷயம் தான், நான் திருப்பி சொல்றேன். உங்க குழந்தைகளுக்கு ஒரு தாய் வேணும் அப்படிங்கிறப்ப தலைவலிக்கு மருந்தையும் சாப்பிட்டுட்டு மனதளவுல உங்களை தைரியப்படுத்திக்கோங்க. எனக்கு ஒண்ணும் வராதுன்னு சொல்லிட்டு உங்களை மனதை வந்து கட்டுப்படுற திறமை வரணும்னா அது வந்து உங்களுக்கு வந்து ஒரு மெடிடேட் பண்ணாலும் யோகா பண்ணாலும் நிச்சயமா உடலும் மனசும் கட்டுப்படும். அப்படி இருக்கிறப்ப மருத்துவ இதுவும் இருக்கிறப்ப மருந்தும் ஹெல்ப் பண்றப்ப நிச்சயமா தலைவலி சீக்கிரம் போயிடும். அதனால மருந்தை கன்டினியூ பண்ணுங்க. உங்க மனதை சரிப்படுத்துறதுக்கு சில இது மாதிரி வழிமுறைகள் ஒரு மியூசிக்கோ யோகாவோ மெடிடேஷனோ நீங்க ஃபாலோ பண்ணா இதுல இருந்து வெளியே வர்றதுக்கான சூழ்நிலை உங்களுக்கு சீக்கிரம் உருவாகும்.
லதா, உங்க கணவர் கூட கருத்து வேறுபாடு இருந்தது, ஆனா இப்ப சரியாயிடுச்சுன்னு சொல்றீங்க. அப்படி இருக்கும்போது பழசெல்லாம் நினைச்சு பார்த்து நீங்க தேவையில்லாத டென்ஷனோ கவலையோ உங்க மனசுல வச்சுக்காதீங்க. மருத்துவர் கொடுத்த மாத்திரைகளையும் தொடர்ந்து எடுத்துக்கோங்க. இந்த தலைவலி பிரச்சனை நிச்சயமா உங்களுக்கு சரியாயிடும். நம்ம நிகழ்ச்சிக்கு வந்து நம்ம நேயர்களுடைய கேள்விகளுக்கெல்லாம் ஆலோசனைகளையும் பதில்களையும் வழங்கினீங்க. நன்றி டாக்டர் மேகண்டன். நன்றி வசந்தி பாபு. வாழ்க்கையில நம்ம மத்தவங்களுக்கு பிடிச்ச மாதிரி வாழணும்னு நினைக்க ஆரம்பிச்சா நம்மளோட வாழ்க்கை நமக்கு பிடிச்ச மாதிரி இருக்குமாங்கிறது உத்தரவாதம் கிடையாது. யாருக்குமே பாதிப்பு இல்லாம நமக்கு பிடிச்சதை செஞ்சுட்டு நமக்கு பிடிச்ச மாதிரி வாழறது ஒரு பெரிய மந்திரம். மனசுங்கிற மாய மந்திரத்தை நம்ம வசமாக்க மனதோடு பேசலாம். மீண்டும் நாளை சந்திக்கலாம். உங்களிடமிருந்து விடை பெறுவது அன்புடன் ரேவதி.